ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டைட்டில் எப்படி சூஸ் பண்ணுறது, அதோட கீவேர்ட்ஸ் எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் நம்ம ரெடி பண்ணுறோம். ஐ வில் டிசைன் யுவர் பிஸ்னஸ் பிளேயர் அர்ஜென்ட் டைட்டில் அப்படிங்கிறத பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு அடுத்து என்ன ஸ்டெப்பு பார்க்க போகிறோம், அடுத்து எப்படி நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ மேலே ஒரு ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வாங்க இப்போ டிஸ்கிரிப்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளையர் டிசைன் அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ அதாவது டைப் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சஜஸ்டட்னு சொல்லி காமிக்குது. சஜஸ்டட் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். பிஸ்னஸ் பிளேயர், ஈவென்ட் பிளேயர், பிஸ்னஸ் பிளேயர், ஈவென்ட் பிளேயர், ப்ரௌச்சர் டிசைன், லோகோ டிசைன், பார்ட்டி டிசைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நான் இப்போ பிளேயர் டிசைனுங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுலேயும் சில கீவேர்ட் சஜஷன்ஸ் வரும். இதில் வந்து புதுசாக கீவேர்ட் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஃப்ளையர், ஈவென்ட் ஃப்ளையர், பார்ட்டி ஃப்ளையர், இந்த மாதிரி பார்த்தீங்களா. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணுங்க. இந்த கீவேர்டை வந்து நம்ம நல்லா சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சூஸ் பண்ணிவிட்டு இந்த மெயின் கீவேர்டு நம்ம என்னென்னு பார்க்கணும். நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது இந்த மெயின் கீவேர்டு பார்த்தீங்களா, பிஸ்னஸ் ஃப்ளையர் இருக்கு பார்த்தீங்களா. இந்த கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு 3 times வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதாவது இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன் போடுறோம்லங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்துட்டு அந்த பிஸ்னஸ் ஃப்ளையர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக போடுற மாதிரி போட்டிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த மாதிரிலாம் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் தெரியல அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளையர் டிசைனில் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 or 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இதில் இருந்து கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்க வந்து தேங்க்ஸ் ஃபார் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் மை கிக் அப்படி சொல்லி போட்டுருக்கல, இந்த இதை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்களே ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு வேர்ட் எடுத்துக்கோங்க. வேர்ட் எடுத்து இதில் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அடுத்து வந்து இதில் வேறு என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த இது கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதாவது ஐ கேரண்டி இந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் ரிலேட்டடாக எந்த இது ஒரே ஒரு காப்பி பண்ணாமல் நம்ம ஒரு 3 பேர் 4 பேரோட டெஸ்கிரிப்ஷனை வந்துட்டு நம்ம அதை காப்பி பண்ணிக்கலாம். எது நமக்கு ஜென்ரலாக தேவையோ அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சில டைப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த டைப்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டைப் போட்டுக்கலாம். அடுத்து வந்து வேறு இந்த வாட் யூ வில் கெட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன யூஸ் பண்ணலான்னா இந்த மாதிரி 24 hour ஃபாஸ்ட் டெலிவரி, இந்த ஒய்மி இந்த பார்த்தீங்களா இந்த இது. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இங்கே 24 இது கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு இந்த இதை நம்ம எடுத்து விட்டுட்டு ஒய்மி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இந்த இதை பார்த்து ஒரு கம்பைன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து பார்த்துருக்கீங்களா இந்த கீவேர்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கீவேர்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். அங்கங்கே பிஸ்னஸ் ஃப்ளையர் அப்படிங்கிறத வந்து 3 time வர மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரே வேர்டு வந்து 3 times மேலே நம்ம அப்பியர் ஆகக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் மேக் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஃப்ளையர் அப்படிங்கிறது வந்து 3 time தான் வரணும். ஸோ அதுக்கு மேலே அந்த ஒரு வேர்டு வந்து 3 times மேலே வந்துச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனை வந்து ஏற்றுக்கிடாது. ஸோ வந்து இதுதான் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பண்ணுற ஸ்மால் ட்ரிக்ஸ். நம்ம இந்த ஃபுல்லாக வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க பண்ணுறதை வந்து நம்ம கம்பைன் பண்ணி அதில் சில சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளோதான் வந்து டிஸ்கிரிப்ஷன் மேக் பண்ணுறது. அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து அந்த செர்ச் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த செர்ச் டேக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்து இல்லை என்ன பார்த்துருக்கோம்னா டைட்டில் பார்த்துருக்கோம், கேட்டகரி பார்த்தாச்சு,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்கிரிப்ஷன் பார்த்துருக்கோம். இப்போ வந்து சர்ச் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்களா, இந்த சர்ச் டேக்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கீவேர்ட்ஸு, இந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கீவேர்ட்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து இந்த இதை தான் வந்து நம்ம கெஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த ப்ரொமோ வீடியோ அப்படிங்கிறத போட்டிருக்கனால அது சம்மந்தமான அதை ப்ரொமோ கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ளையர்னு போட்டால் கூட ஃப்ளையர், பிஸ்னஸ் ஃப்ளையர்ஸ் இந்த மாதிரி கூட உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சர்ச் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், டைட்டில் பார்த்துருக்கோம், கேட்டகரி பார்த்துருக்கோம், டேக்ஸ் பார்த்துருக்கோம், அடுத்து வந்து டெஸ்கிரிப்ஷன் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ப்ரைஸிங் அதே மாதிரி தாங்க, நம்மளோட காம்படிட்டர்ஸ் எந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்களும் ஒரு சின்ன ஒரு எக்ஸல் சீட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு பேசிக் 3 பிளான் மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸ், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம், இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். பேசிக் $5, ஸ்டாண்டர்டு $10, ப்ரீமியம். இது வந்து இந்த ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான், நம்ம எந்த ரேட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $5 பண்ணாமல் $10 பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஏன்னா $5 போது இவங்க நியூ செல்லர் அந்த மாதிரி தான் நினைப்பாங்க, நமக்கு அந்தளவுக்கு ஒர்க் வராது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து பேசிக் வந்து $10 அப்படிங்க பண்ணிங்கன்னா வந்து அது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த பேக்கேஜில் என்னென்ன இன்க்ளூட் சின்ன ஒரு லைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரியே வந்துட்டு நம்மளோட காம்படிட்டர்ஸோட லைன்ஸ் அவங்க எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம சர்வீஸ் பண்ண போகிறதுக்கு ரிலேட்டடாக சில பேர் இருப்பாங்க, அவங்க எந்த மாதிரி லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சில சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வந்து இப்போ ப்ரைஸிங் முடிச்சாச்சு. ப்ரைஸிங் இந்த மாதிரி தான் பண்ணுறது. இப்போ வந்து ஓவர்வியூ பார்த்துட்டோம், டிக் டைட்டில் இது முடிச்சாச்சு, டிஸ்கிரிப்ஷன் முடிச்சாச்சு, ப்ரைஸிங் முடிச்சாச்சு. இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அதை நான் ரெக்யர்மெண்ட்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இப்போ வந்து நமக்கு ஒரு கிளைண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன டீட்டெயில் கொடுத்தா நம்ம அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா ரெக்யர்மெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சிம்பிளாக வந்து என்ன கொடுத்துலாம்னா கண்டென்ட் கொடுக்கணும் அவங்க. ஸோ கண்டென்ட் சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை ஆட் பண்ணிவிட்டு கண்டென்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்டென்ட் ஆட் ஆயிரும். ஓகேங்களா. அடுத்து வந்து முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலரி. நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த டிசைன்ஸ்லாம் அவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிசைன்ஸை பார்த்து தான் வந்து பண்ண முடியும். நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து டிசைனிங் நாலேஜ் இல்லை, எப்படி இந்த மாதிரி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பண்ணுற மாதிரி நாளைக்கு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். தேங்க்யூ, பாய்.